சமீபத்தில் வந்த ஒரு கேள்வி நம்ம ஆல்ஃபா சித்தரிடமிருந்து, மந்திரங்கள் நம்ம தினமும் சொல்கிறோம், ஆனால் அதனுடைய முழுமையான பலன் நமக்கு கிடைக்கணும்னா எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ சத்தமாக சொல்கிறது, முணுமுணுப்பாக சொல்கிறது, இதை பற்றி நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். இங்கே வேறு ஒரு விஷயத்தை நாம் பார்ப்போம். இப்போ நம்ம செய்கிற பூஜைகள், நாம் சொல்கிற மந்திரங்கள், இது எல்லாமே அந்த புண்ணியம், அதனுடைய நல்ல சக்தி நமக்கு மட்டும் இல்லாமல் எப்போதும் நமது குடும்பத்தினருக்கும் நிச்சயமாக போய் சேரும். ஏன்னா அவங்கெல்லாம் நம்முடன் இணைந்து தான் இந்த வாழ்வில் பயணிக்கிறார்கள். நம்ம செய்கிற அத்தனை நல்ல காரியங்களும் நிச்சயமாக குடும்பத்தினருக்கும் சந்ததியினருக்கும் போய் சேரும். அதனால் நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களின் சக்தி அவர்களுக்கும் போய் சேரணும்னா முதல்ல நீங்கள் உட்கார்ந்து அந்த மந்திரங்களை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கண்களை மூடி ஒரு சில மூச்சுகள் எடுத்து விட்டு ஒரு தியான நிலைக்கு போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு உங்கள் குடும்பத்தினரையெல்லாம் நினச்சிக்குங்க. யாருக்கெல்லாம் இந்த நல்ல சக்தி போகணுமோ அவங்கள நினச்சிக்குங்க. இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, எந்த கடவுளுடைய மந்திரத்தை சொல்கிறீங்களோ, இப்போ ஓம் நம சிவாய சொல்கிறீங்கன்னா சிவனை மனசில் அப்படியே கொண்டு வந்து நிறுத்துங்க. இப்போ அம்பாளுடைய மந்திரம் சொல்கிறீங்கன்னா அம்பாளை மனசில் கொண்டு வந்து நிறுத்துங்க. ஓம் கம் கணபதியை நம்ம சொல்கிறீங்கன்னா பிள்ளையாரை கொண்டு வந்து நிறுத்துங்க. அந்த மாதிரி ஸோ அந்த கடவுளை நினச்சிங்க. அதன் பிறகு அந்த கடவுளுக்குரிய யந்திரம் உங்ககிட்ட இருந்ததுன்னா அந்த யந்திரத்தையும் நினச்சி சொன்னீங்கன்னா மிக சிறப்பான நல்ல சக்தி உங்களுக்கும் கிடைக்கும், குடும்பத்தினருக்கும் கிடைக்கும்.